ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரலதா கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தோழி லதா. என்னால் இந்த புத்தாண்டை மறக்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா? இது தாங்க நான் போடுற முதல் வீடியோ, ஃபஸ்ட் லாங் வீடியோ. ஸோ அதனால தான் இந்த நாளை என்னால் மறக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் ஆகும். இதை பார்த்து நிறைய தோழிகள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சிரமப்படுற நிறைய தோழிகள் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த சிரமத்தில் இருக்க தோழிகளுக்கு இந்த சேனலில் வர ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மூலமா அவங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு நான் 100% நம்பி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர், எவ்வளோ சேனல் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, நிறைய டிப்ஸு எல்லாருமே நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் ஒரு சேனலில் இருக்கிறது நானும் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்ல வரேன். நான் ஒரு 20 வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சிலது எனக்கு டவுட் வந்தாலும் கூட நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒரு சில சேனலில் பார்ப்பேன். அது எனக்கு ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் கட்டிங் மெத்தட் மாறும். ஒரே வித கட்டிங் இருக்காது. ஸ்டிச்சிங், கட்டிங் எல்லாமே மாற்றமாக இருக்கும். அதில் நம்ம இவ்வளோ வருஷம் தைக்கிறோம், நமக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான சின்ன டிப்ஸு, எப்படி ஈஸி மெத்தடில் தைக்கலாம், எப்படி தைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும், கஸ்டமர் 100 பேர் கொடுக்குறாங்கன்னா அதில் 90 பேராச்சும் நம்மளுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது ப்ளவுஸில். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். 10% அது நார்மல். அது நம்ம அது கூட வரக்கூடாது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் 90% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ வந்ததில்லை. ஸ்டார்டிங்கில் வந்தது. அது எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் வரதான் செய்யும். அது கொஞ்சம் மாற்ற முடியாது தான். ஆனால் அதுக்கப்புறம் தைக்க நாட்கள் ஆகுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வரவே கூடாது. அப்போ நம்ம இவ்வளோ நாளாக தைக்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் எது செஞ்சாலும் நம்ம டெய்லரிங் ஒரு ப்ளவுஸை எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோன்னா கட்டிங் மெத்தட் ஃபஸ்ட்டு கட்டிங்கில் ப்ராப்பராக நம்ம கட் பண்ண கற்றுக்கணும். நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி தப்பை மட்டும் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? கட் பண்ணும்போதே அதை ப்ராப்பராக அழகாக கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட்டிங் எவ்வளோ நம்மளுக்கு ஃபினிஷிங்காக வருதோ அந்த அளவுக்கு தான் ஸ்டிச்சிங்லேயும் அந்த ஃபினிஷிங் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? நான் எப்படி கட் பண்ணுவேன், ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றத ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் அதை பார்த்து ப்ளவுஸ் கட்டிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், அது இல்லாமல் சுடி கட்டிங், ஸ்டிச்சிங், அதை தவிர்த்து வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நான் என்றைக்குமே சங்கடப்பட்டதே இல்லைங்க. சரிங்களா?
நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சு 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்களா? நம்மளுக்கு மட்டுமே நான் தெரிஞ்ச விஷயத்த நம்மளோட கொண்டு போகிறது எனக்கு என்றைக்குமே பிடிக்காது. நம்மளையும் மீறி 4 பேருக்கும் அது உதவுதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம செய்யலாங்க. சரிங்களா? நான் செய்கிற வேலையை உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.